பெண்களுக்கு நிறைய பேருக்கு பிறப்புறுப்பில் ஏற்படுகின்ற வெள்ளைப்படுதல் சார்ந்த சிரமங்கள், அதுவும் துர்நாற்றம் இருக்கக்கூடிய வெள்ளைப்படுதல் ஏற்படும் போது அந்த பெண்கள் நிறைய சொல்லுவாங்க, சார் ஒரு முறை நான் டாய்லெட் போயிட்டு வந்தேன்னா இந்த வாசனை எனக்கு உணவே சாப்பிட முடியாத அளவுக்கு உமட்டலை ஏற்படுத்துகிறது. கணவனும் மனைவியும் நாங்கள் சேர்ந்தே பல வருடங்கள் ஆகிறது. ஏன்னா இந்த வெள்ளைப்படுதல்ல ஏற்படுகின்ற துர்நாற்றம் எங்க 2 பேருக்குள்ள ஒரு விவாகரத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வந்து விட்டது. எவ்வளவோ மருந்துகள், மாத்திரைகள், எவ்வளவோ விஷயங்கள் நாங்கள் செய்தாகிவிட்டது. ஆனா பிரயோஜனம் இல்லாத ஒரு சூழலா இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு துயரத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய ஒரு மருந்து தான் இந்த சித்திர மூலப்பட்டை கஷாயம்னு சொல்லலாம். இதை விட எல்லாத்தை விட முக்கியமானது என்னன்னா, பெண்களுக்கு மட்டும் இன்னைக்கு வெள்ளைப்படுதல் ஏற்படுவதில்லை, ஆண்களுக்கும் இன்றைக்கு வெள்ளைப்படுதல் ஏற்படுவதை பார்க்கிறோம். சிறுநீர் கழிக்கும் போது விந்து சிறுநீரோடு சேர்ந்து வெளியில் போகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறத பார்க்கிறோம். அந்த மாதிரி வெளியில போகும்போது என்ன ஆகும், உங்களுக்கு உடல் பலவீனமாகி கொண்டே போகும். இது வெட்டை நோயின் பேரு. வெட்டை முற்றினால் கட்டைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உடம்பை பலப்படுத்தக்கூடிய மோசமான நோய்கள்ல ஒன்றுதான் வெட்டை நோய். வெட்டை நோயோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஆண்கள் யாராக இருந்தாலுமே உங்களுக்கும் இந்த சித்திர மூலப்பட்டை கஷாயம் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். சித்திரம் முறையாக சுத்தி செய்த சித்திர மூலம் 3 கிராம் அளவுக்கு எடுத்து 300 மில்லி தண்ணீரில் இட்டு நன்றாக கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைக்கப்பட்டு அது கூட கொஞ்சம் நெய், கொஞ்சம் நல்லெண்ணெய், கொஞ்சம் பால் சேர்த்து காலை வெறும் வயிற்றில் சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை மட்டும் வைத்துக் கொண்டாலே பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஏற்படுகின்ற வெள்ளைப்படுதல் சார்ந்த நோய்களிலிருந்து நல்ல தீர்வாக இது இருக்கும்.